மனிதன்ற ஒரு உயிரினம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி என்னைக்குமே நல்ல விதமாக இருக்க போகிறதே கிடையாது. மனுஷன் எப்போவுமே தன்னைத்தானா மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கவங்களும் எப்போவுமே அச்சுறுத்தல தான் இருப்பான். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அமைதியை பற்றி தான் பேசுவாங்க. அமைதியை பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே ஏன் ஆயுதங்கள் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? சக மனிதன் மேலே எப்போவுமே ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருந்ததே இல்லை. இந்த உலகத்தில் சில ஆயுதங்கள் வெறும் இராணுவ கருவிகள் மட்டும் இல்லை, அவை ஒரு நாட்டின் பாதுகாப்பு, அதுக்கப்புறமா அதோடைய அரசியல் தீர்மானங்கள், அப்புறமா பொருளாதாரம், இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முற்றுப்புள்ளி. அப்படி இல்லைன்னா ஒரு இணைத்து பாலமாக தான் இருக்கு. ஒரு மிசைல் பறக்கும்போது அது ஒரு இலக்கு மட்டும் அடிக்காது, அது ஒரு செய்தியும் அனுப்பும். இந்த இடத்துல நான் தான் சுப்பீரியர் அப்படின்றது. இந்த வீடியோவில் நம்ம உலகின் மிக சக்தி வாய்ந்த 10 ஆயுதங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறமா அது எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அது எந்தெந்த போர்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 10வது இடத்துல இருக்கிறது B2 ஸ்பிரிட் அப்படின்ற ஸ்டெல்த் பாம்பர். அமெரிக்காவின் நார்த்ரோப் க்ரூமன் அப்படின்ற கம்பெனி உருவாக்கிய இந்த ஸ்டெல்த் பாம்பர் எந்த ஒரு ரேடார்லையும் சிக்காமல் ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே போய் தாக்கிட்டு வெளியில் ரொம்ப சேஃபாக வந்துடுற அளவுக்கு திறன் வாய்ந்தது. ஒரு விமானம் மட்டும் கிட்டத்தட்ட $2.1 பில்லியன். இவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதோட டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியில் என்ன வரும்னா, ரேடார் கிராஸ் செக்ஷனில் அது ஒரு நாளும் தெரியாது. அதுக்கு பயன்படுத்தப்படுற மெட்டீரியல்ஸ்னால தான் இது இந்த அளவுக்கு காசு அதிகமாக இருக்குது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஈரான் வார்லேயும் சரி, பழைய குசோவோ வார், அதுக்கப்புறமா ஈராக் வார்லலாம் மிக துல்லியமாக தாக்கப்பட வேண்டிய இலக்குகளை ரொம்ப சரியாக தாக்கிருக்கு. இந்த ஒரு விமானம் இருந்தால் எதிரி நாட்டை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா அதோட ஏர் சுப்பீரியாரிட்டியும் ஏர் டாமினன்ஸும் ரொம்ப அதிகம். தூங்கிட்டு இருக்கும்போதே மொத்தமாக வேலையை முடிச்சுட்டு வெளில வந்துட்டே இருக்கும். அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. 9வது இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா டோமஹாக் மிசைல். டோமஹாக் மிசைல்ன்றது ரொம்ப ஃபேமஸான மிசைல். இப்போ நடக்கிற இந்த ஈரான் வாரில் கூட அது நிறைய யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை டோமஹாக் மிசைல் வச்சு அதை தாக்கியிருக்காங்க. இந்த மிசைல் ஒரு மாடர்ன் ப்ரிசைஸ் வார்ஃபேரோட ஒரு அடையாளம்னே சொல்லலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் $2 மில்லியன் வரைக்கும் அதோடைய ரேஞ்சு, அதுக்கப்புறமா அதோடைய சைஸ் அதை பொறுத்து மாறுபடும். இதோட டார்கெட் ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும். ஆனால் அதுக்கான செலவுகள்ன்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஒரு நாட்டோட கமாண்ட் சென்டர், அதுக்கப்புறமா ஏர்பேஸ், இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்தே தாக்க முடியும். கிட்டத்தட்ட இதனால பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மிசைல் இருந்தால் போதும், தேவையில்லாமல் நம்ம தரைப்படையை ஒரு நாட்டுக்குள்ளே அனுப்பணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. இந்த மாதிரி மிசைல் வச்சு தான் கிட்டத்தட்ட ஈரானோட முழுக்க அமெரிக்கா குண்டு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா S-400. ரஷ்யாவோட அல்மாஸ் ஆட்னே உருவாக்கி இந்த அமைப்பை ஒரு அட்டாக் செய்யாது, ஆனால் அதை அட்டாக்கை தடுக்கிற அளவுக்கான ஒரு பாதுகாப்பு சிஸ்டம். இதில் $400 மில்லியன் $500 மில்லியன் ஒரு சிஸ்டம்க்கு செலவாகும். அதாவது ஒரு கம்ப்ளீட் செட்டப் $500 மில்லியன் வரைக்கும் வரும். அதாவது இது மல்டிலேயர் டிடெக்ஷன், அதுக்கப்புறமா இன்டர்செப்ஷன் ரெண்டும் சேர்ந்து தான் இது ஒரு சிஸ்டம். 4 வருஷமா யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமாக S-400 அதிகம் பயன்படுத்தப்படுது. இது ஏர் ஸ்பேஸ் டினையல் ஒரு முக்கியமான கருவி. எதிரி விமானங்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு நிலையில் இருக்கும். இதனால கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கு இன்டைரக்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சானிக் மிசைல். இது ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் கிடையாது, ஒரு இது கிளாஸ், அதாவது ஒரு செக்மெண்ட் சொல்லலாம். பல நாடுகள் இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. இதோட செலவினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா $10 to $20 மில்லியன் எஸ்டிமேட்டடாக ஆகும். இந்தியா கிட்ட இருக்கிற அக்னி மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் தான். டெக்னிக்கல் யூனிக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மார்க் 5 அளவுக்கு வேகம் இருக்கும். நல்லாவே மேனுவர் பண்ணும். இது நிறைய போர்களை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா யுக்ரைன் வார்லேருந்து ஈரான் US வார் வரைக்கும் எல்லாத்துலேயும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரியாக்ஷன் டைம் ரொம்ப டிராஸ்டிக்கலாக குறையுது. அதே மாதிரி டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு சில செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு த்ரெட் வரும்போதே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இது தாக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கும். அதுதான் பிரச்சனை. MQ ரீப்பர். இந்த ரீப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரோன் கேட்டகரி. ஜென்ரல் அட்டாமிக்ஸ் அப்படின்ற ஒரு US பேஸ் கம்பெனி இதை உருவாக்குறாங்க. இதுக்கு $30 மில்லியன் செலவாகுது. ஆப்கானிஸ்தான் வார்லையும் அதுக்கப்புறமா ஈராக் வார்லையும் இது நிறைய யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. லாங் என்டியூரன்ஸ் சர்வைலன்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஹை வேல்யூ டார்கெட்டை ட்ராக் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுற அளவுக்கான திறன் வாய்ந்தது. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, சிவிலியன்ஸில் அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ரிமோட் டிவிஷன், அப்புறமா எத்திக்ஸ் இல்லாமல் அது பாட்டு இது இஷ்டத்துக்கு பண்ணிவிடும். ஏன்னா ட்ரோன்ஸை நம்ம நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எந்த இடத்துல ஃபெயில் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு ஆப்ரேட்டர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்லேருந்து ஒரு முடிவை எடுக்காங்க.
அந்த முடிவு தரையில் ஒரு வாழ்க்கையை மாத்திரும். ஏன்னா எங்க போய் ஹிட் பண்ணணும்னு தெரியாது. 5வது இடத்துல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆர்ஃபோர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர். ஏர்கிராஃப்ட் கேரியர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு வல்லரசு நாட்டுக்கும். இந்த ஜெனரல் ஆர்ஃபோர்டை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹண்டிங்டன் இன்கால்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி உருவாக்குறாங்க. இதுக்கு $13 பில்லியன் வந்து செலவாகுது. அதாவது இதை பத்தி நம்ம சொல்லணும்னா இது ஃப்ளோட்டிங் ஏர்பேஸ்னே சொல்லலாம். ஒரு நாட்டோட பவரை உலகின் எந்த கடல்லையும் ப்ரொஜெக்ட் செய்யற திறன் கொண்டது. இதை ஒரு மிதக்கும் நகரம்னே சொல்லலாம். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா RS-28 சார்மாட். இது ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல். இதை டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $4 மில்லியன் வரைக்கும் செலவாகுது. டெக்னிக்கல் இன்டர்கான்டினல் டெலிவரி கேப்பபிலிட்டி, அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் வாய்ந்தது. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ். நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது உலகத்தையே அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. ஒரு தடவை ஹிரோஷிமா மேலேயும் இன்னொரு தடவை நாகசாகி மேலேயும் போடப்பட்டிருக்கு. இது ஒரு சிட்டியவே மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அதுவும் பல டிகேட்ஸ்க்கு அந்த சிட்டியில எந்தவித புல் பூண்டும் முளைக்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுச்சு. இதோட கேஷுவலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிரோஷிமாவில் மட்டும் 1,40,000 பேர் உடனடியாக இறந்துருக்காங்க. நாகசாகியில மட்டும் 70,000 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. வெறும் 2 குண்டு. ஆனால் இன்னைக்கு உலக நாடுகிட்ட கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்குது அப்படின்னு ஒரு அன்அனௌன்ஸ் ரெக்கார்டு இருக்கு. ஒரு நகரமே ஒரு நொடியில மாறிடும். கிட்டத்தட்ட அது மொத்தமா தரமட்டமாயிரும். மனித வரலாறே அங்க இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு மிக தீவிரமான தன்மை கொண்டது இந்த அணு ஆயுதங்கள். அணு ஆயுதம் 3வது இடத்துல இருக்குன்னா அதை விட முக்கியமான ஆயுதங்கள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா இருக்கு. பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். இது பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ரீசெண்டாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னாலும் அஃபிஷியலாக அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எதுவும் கிடையாது. அது என்ன காஸ்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்றது கூட நமக்கு இன்னும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவே ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது ஒரு கான்ஸ்பிரசி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கான நமக்கு டைரெக்டாக எந்த விதமான லிங்க்கும் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் இன்விசிபிளாக ஸ்ப்ரெட் ஆகி அன்கண்ட்ரோலபிள் டேமேஜ் இது உருவாக்கும். உலக நாடுகள் எல்லாமே இதுக்கு கண்டம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது முழுக்க பேன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே தெரியாது, ஆனால் அது தாக்கம் பல இடத்துல இருக்கும். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா தெர்மோ நியூக்ளியர் பாம். கிட்டத்தட்ட இது டீசார் பாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம பண்ணலாங்க ஃபியூச்சரில். இது இப்போ ரஷ்யாட்ட இருக்கு. இது மட்டும் வெடிச்சிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டத்தையே அழிக்கிற அளவுக்கான திறன் வாய்ந்தது. நியூக்ளியர் வெப்பனை விட பல மடங்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வரைக்கும் காம்பேட்ல யூஸ் பண்ணலன்றது நமக்கு ரொம்ப பெரிய ஆறுதல். இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினா மனித குலத்துக்கு மட்டும் இல்லை, பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த பட்டியலில் நமக்கு நிறைய ஆயுதங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது ஒரு டாப் 10 லிஸ்ட் தானே தவிர இது மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு கிடையாது. ஒரு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ற மட்டும்தான் இந்த நாடுகளோட எண்ணமான்னு கேட்டால் கிடையாது. இந்த ஆயுதங்கள் உலகத்தை காப்பாற்றுமான்னு கேட்டால் நிச்சயம் காப்பாற்றாது. அது அழிக்குமான்னு கேட்டால் நிச்சயம் அழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் கூட வீடியோ போடுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.